بسم الله الرحمن الرحيم الحمد لله الصلاة والسلام على رسول الله أما بعد அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா சூரத்துல் அஹ்ஸாப் வசனம் 40 சொல்கிறான் ما كان محمد أبا أحد من رجالكم ولكن رسول الله وخاتم النبيين وكان الله بكل شيء عليما. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களின் ஆண்களுக்கு அவர்கள் தந்தையாக இருக்கவில்லை. அவர்கள் அல்லாஹ்வின் தூதராகவும் நபிமார்களினுடைய இறுதி முத்திரையாகவும் இருக்கிறார்கள். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா அனைத்து பொருட்களையும் நன்கறிந்தவனாகவே இருக்கிறான். மேலும் அல்லாஹ் சொல்கிறான் சூரத்துல் அஹ்ஸாப் வசனம் 45 يا أيها النبي إنا أرسلناك شاهدا ومبشرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. வசனம் 45-46 சொல்கிறான், ஓ நபியே, நிச்சயமாக உங்களை சாட்சி சொல்லக்கூடியவர்களாகவும் சுபச்செய்தி சொல்லக்கூடியவர்களாகவும் அச்சமூட்டி எச்சரிக்கக்கூடியவர்களாகவுமே அனுப்பியிருக்கிறோம். அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைக்கக்கூடியவர்களாகவும் மக்களுக்கு பிரகாசத்தை வெளிச்சத்தை காட்டக்கூடிய ஒரு விளக்காகவும் நாம் உம்மை அனுப்பினோம் என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா சூரத்துல் ஃபத்ஹ் வசனம் 8 முதல் 10 வரையிலான வசனங்களில் சொல்கிறான், இன்னா அர்ஸல்னாக ஷாஹிதன் வ முபஷ்ஷிரன் வ நதீரா லிதுமினு பில்லாஹி வ ரசூலிஹி வ துஅஸ்ஸிரூஹு வ துவக்கிரூஹு وتصبحوه بكرة وأصيلا إن الذين يبايعونك إنما يبايعون الله يد الله فوق أيديهم فمن نكث فإنما ينكث على نفسه ومن أوفى بما عاهد عليه الله فسيؤتيه أجرا عظيما. நபியே, நிச்சயமாக உம்மை நாம் சாட்சி சொல்லக்கூடியவர்களாகவும் சுபச்செய்தி சொல்லக்கூடியவர்களாகவும் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடியவர்களாகவும் அனுப்பினோம். ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹ்வையும் ரசூலையும் நீங்கள் விசுவாசம் கொள்ளுங்கள். நபி அவர்களுக்கு நீங்கள் உறுதுணையாக இருங்கள். அவர்களை நீங்கள் கண்ணியப்படுத்துங்கள். அல்லாஹ்வை காலையும் மாலையும் நீங்கள் தஸ்பீஹ் செய்து வாருங்கள். நிச்சயமாக நபியே, உங்களிடத்தில் யாரெல்லாம் ஒப்பந்தங்கள் செய்தார்களோ அவர்கள் அல்லாஹ்விடத்திலேயே நேரடியாக ஒப்பந்தம் செய்தவர்கள் போன்றுதான். அவர்களின் கரங்களின் மீது அல்லாஹ்வின் கரம்தான் இருக்கிறது. யார் தங்களினுடைய ஒப்பந்தங்களை முறித்து கொள்கிறார்களோ அவர்கள் தங்களுக்கு கேடாகவே அந்த ஒப்பந்தங்களை முறித்து கொள்கிறார்கள். யார் அந்த வாக்குறுதியை சரியான முறையில் நிறைவு செய்கிறார்களோ அவர்களுக்கு நிச்சயமாக மகத்தான நற்கூலி உண்டு என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். சூரத்துல் அஹ்ஸாபினுடைய வசனங்களில் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நபிமார்களினுடைய இறுதி முத்திரையாக அனுப்பினோம் என்பதாக சொல்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான் கடைசி நபி. நபிமார்களினுடைய அந்த சாம்ராஜ்யத்தினுடைய கடைசி முத்திரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான். அதோடு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நீங்கள் சாட்சி சொல்லக்கூடியவர்களாக அனுப்பினோம் என்பதாக சொல்கிறோம். நாளை மறுமையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்களினுடைய விஷயத்தில் தான் எவ்வாறெல்லாம் நுபுவத்து பணியை அந்த மக்களுக்கு எத்தி வைத்தோம் என்பது குறித்து நபி அவர்கள் சொல்வார்கள். நபி அவர்கள் சரியான முறையில் தான் மார்க்கத்தை மக்களுக்கு எடுத்து சொன்னார்களா என்பதை அல்லாஹ் அவர்கள் வழங்கக்கூடிய சாட்சியின் மூலமாக அல்லாஹ் அதை உறுதி செய்து கொள்வான். அது மட்டுமில்லை, அல்லாஹ்வினுடைய கட்டளைகளை பேணி நடக்கக்கூடியவர்களுக்கு நாளை மறுமையில் அல்லாஹ் எப்படியெல்லாம் அவர்களை மேன்மைப்படுத்தி சிறப்புப்படுத்துவான், அவர்களுக்கு உபகாரம் செய்வான், அவர்களுக்கு கூலியாக உயர்தரமான சுவர்க்கம் எப்படியெல்லாம் வழங்கப்படுகிறது என்பது குறித்து தான் நபி அவர்கள் சுபச்செய்தி சொன்னார்கள். அல்லாஹ்வின் கட்டளையை மீறக்கூடியவர்களுக்கு எப்படியெல்லாம் தீங்கு ஏற்படும், எப்படியெல்லாம் நெருக்கடிக்கு உள்ளாக்கப்படுவார்கள், நரகத்தினுடைய தண்டனை எப்படி இருக்கும் என்பது குறித்து தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அச்சமூட்டி எச்சரிக்கையும் செய்திருக்கிறார்கள். எனவே தான் அல்லாஹ் இவ்வாறு சொல்கிறான். அது மட்டுமல்லாமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்கிறான், உங்களிடத்திலே மக்கள் வந்து ஒப்பந்தம் செய்கிறார்கள், நான் இஸ்லாத்தை ஈமானை ஏற்றுக்கொள்கிறேன், பாவமான காரியங்களிலிருந்து நான் தவிர்ந்திருப்பேன் என்பதாக உங்களிடத்திலே ஒப்பந்தம் செய்கிறார்கள். உங்களுக்கு வழிபடுவேன் என்பதாக உங்களிடத்தில் வாக்குறுதி கொடுக்கிறார்களே,
அவர்கள் உங்களிடத்தில் வாக்குறுதி கொடுத்தவர்கள் போன்றல்ல, அல்லாஹ் ஆகிய என்னிடத்திலேயே வாக்குறுதி செய்தது போன்றுதான் என்பதாக சொல்கிறான். அவர்களின் கரங்களின் மீது அல்லாஹ்வின் கரம் இருக்கிறது என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். அது மட்டும் இல்லாமல் அந்த வாக்குறுதியை நிறைவேற்றக்கூடியவர்களுக்கான மகத்தான கூலி குறித்தும் அந்த வாக்குறுதியை முறித்து கொள்ளக்கூடியவர்களுக்கு ஏற்படக்கூடிய தீங்குகள் குறித்தும் கூட அல்லாஹ் இந்த விஷயத்திலே சொல்கிறான். ஆக இந்த வசனத்தின் வாயிலாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் என்பது குறித்து வருவதை பார்க்க முடிகிறது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஸதகல்லாஹுல் அஸீம்.